இப்போ சிபிஐ எவன் கேட்குறானோ அவன் எல்லாம் இந்த விசாரணையும் போதும், தமிழ்நாடு அரசு விசாரணை நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேசணுங்க தானே. திருமாவளவன் சொன்னார்ல, இல்லை ஸ்டேட் போலீஸ் நல்லா தான் விசாரணை பண்ணிக்கோங்க. அப்போ எங்கே சார் போனா இவன்லாம்? சிபிஐ வந்தால் அதுனா தட்டுத்தடுமே நமக்கு தமிழ் தெரில, எவனா 4 இந்திக்காரனை பிடிச்சி போடியா அவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லியா நான் சொல்கிற போது சொல்லாதுல்ல. உண்மையான அக்யூஸ்டை தானே அவங்க தேடுவாங்க, பிடிப்பாங்க. பிஎஸ்பி தலைவர் சொல்கிறாங்க, இறந்தவரின் மனைவி அவர்களும் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே கத்தினுக்கிறேன், என்கிட்ட எவங்கிட்ட இல்லாமல் என்கிட்ட ஒரு பெட்டிஷன் வேறு கிடச்சிது. அன்றைக்கி என்னென்ன நடந்தது இதையெல்லாம் விசாரிக்கணும். நான் அப்போதுலேருந்து பேசிக்கிறேன். இந்த பிஎஸ்பிக்காரன் கூட அதை கேட்க மாட்டேன் சார். எல்லாருக்குமே தெரியும், இதில் திமுகவில் இருக்கிற ஒருத்தர் 2 பேருன்றாங்க, ஒருத்தர் நேரடின்றாங்க, காங்கிரஸில் ஒருத்தர், இன்னொரு மீசக்காரர். இந்த மீசக்காரருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனால் அவங்களே கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னா எதிரில் இருக்கிற தொண்டை என்ன சார் நினைப்பான்? வைகோ வந்து நேற்று முழங்குறாரு, யாரோ பேசுகிறாங்க, இந்த முண்டெல்லாம் அப்போ கம்முன்னு தானே இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், போய் நல்ல காஸ்ட்லியான அட்வொகேட் வச்சு வேணாம் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து பண்ணி 1000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டோம். அக்யூஸ்ட் என்னடா, இது வரைக்கும் எத்தனையோ கொலைகளில் உடனே இருந்துருக்கீங்க, அது எதுவும் சிபிஐ விசாரணைக்கு போகல. இது சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னு வச்சுங்க, பலரோட முகத்திரை கிழிஞ்சி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுருவாங்க. நேற்று நீங்களாம் வந்தீங்கல்ல, அவருக்காக வந்து முதல்ல கண்ணீர் வடிச்சிங்கல்ல சார். இதில் பலது வந்து கொம்பேரி முக்கன் சார். இது பாம்புங்க கூட நின்னே இதுக்கு உடனே வந்துட்டு சுத்துட்டாரன்னு பார்க்க வந்தவன் பல பேர் அதில் நேற்று ஒரு நம்ம வந்து அதை விட்டு போனோன்னு சொன்னால் அவர் போச்சு பாரு, அவராச்சு போ அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுன்றது தான் சார் இதுக்கு அர்த்தம். இன்னமும் உங்களுக்கு அந்த திமுக பாசம் இருக்கு தானே செய்யும், இருக்கு. ஏன்னா உங்கள் பல விஷயங்கள் அங்கே இருக்கு. இப்போ இந்த துப்புக்கட்டை வைக்கோலாம் வந்து பேசுகிறாங்கல்ல, துப்புக்கட்டைன்னு சொல்லிட்டோம், தூய வைக்கோ, தூயவான் வைக்கோ பார்த்தா ஒரு பெரிய இந்த சிலம்பம் கம்பில் அதை வச்சு தாவக வாசல் இப்படி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. எங்கன்னா தாண்டா வரணும். எல்லாரும் சொன்னாங்க வந்து தாவக வந்து இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் அசைக்க முடியாதுன்னு பொதுவாக எல்லாரும் பேசுனாங்கல்ல. அந்த கவலையே நமக்கு வேண்டாம். வைக்கோ போயிட்டாரு, வைக்கோ தம்பி சின்ன வைக்கோ திரும்ப போயிட்டாரு, இவங்க பார்த்துப்பாங்க சார். வைக்கோ வந்து வெண்டிலேட்டரில் இருந்தார் சார், செத்து போயிட்டார். அவரை விஜய் கூட்டு வெண்டிலேட்டரில் வச்சுருக்காரு. வெண்டிலேட்டரில் பிடுங்கன்னா திரும்பவும் செத்தாலும் சொந்த சின்னன்னாங்கல்ல, அந்த டைலாக் வந்துடும். ஏன் பிபி சரி இவ்வளோ கரப்ஷனு இதெல்லாம் இருந்தது, அப்போ உனக்கு என்ன என் கூட கனெக்ஷனு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட உடனே கூட்டணியில் இருந்ததால் நான் பேச முடியுமா? ஏன் பேசாத அளவுக்கு உன் வாயில் எதை வைத்தார்கள்? இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் நினைவு நாள் வந்து நேற்று நடந்தது. அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி. இப்போ தாவேக அரசு அது பண்ணுமா? ஏன்னா வெற்றிமாறன் அவர்களோட சொல்கிறது இந்த மாதிரி சிபிஐ விசாரணை நிச்சயமாக இந்த அரசு வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ சிபிஐ எவன் கேட்குறானோ அவன் எல்லாம் இந்த விசாரணையும் போதும், தமிழ்நாடு அரசு விசாரணை நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேசணுங்க தானே. மாயாவதி அம்மா வந்தாங்க, வந்துட்டு மாநில அரசின் தலையீடு இதில் இல்லைன்னா இவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொன்னாங்க. அப்போது சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு போலீஸ் விசாரணையாக இருக்கட்டும், உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணுன்றது தான் அதில் ஏம். சிபிஐ வந்தால் அதுனா தட்டுத்தடுமே நமக்கு தமிழ் தெரில, எவனா 4 இந்திக்காரனை பிடிச்சி போடியா அவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லியா நான் சொல்கிற போது சொல்லாதுல்ல. ஆமாம், உண்மையான அக்யூஸ்டை தானே அவங்க தேடுவாங்க, பிடிப்பாங்க. அப்போது பிஎஸ்பிக்காரங்க சொல்கிறாங்க, பிஎஸ்பி தலைவர் சொல்கிறாங்க, இறந்தவரின் மனைவி அவர்களும் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே கத்தினுக்கிறேன், என்கிட்ட எவங்கிட்ட இல்லாமல் என்கிட்ட ஒரு பெட்டிஷன் வேறு கிடச்சிது. அன்றைக்கி என்னென்ன நடந்தது இதையெல்லாம் விசாரிக்கணும். நான் அப்போதுலேருந்து பேசிக்கிறேன். இந்த பிஎஸ்பிக்காரன் கூட அதை கேட்க மாட்டோம். கேட்டால் உண்மையான குற்றவாளி தெரிஞ்சிருவானா நான் இவனுங்க எதனா யோசிக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா சார் எல்லாருக்குமே தெரியும், இதில் திமுகவில் இருக்கிற ஒருத்தர் 2 பேருன்றாங்க, ஒருத்தர் நேரடின்றாங்க, காங்கிரஸில் ஒருத்தர், இன்னொரு மீசக்காரர். இந்த மீசக்காரருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சார். ஆனால் அவங்களே கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னா எதிரில் இருக்கிற தொண்டை என்ன சார் நினைப்பான்? வைகோ வந்து நேற்று முழங்குறாரு, யாரோ பேசுகிறாங்க, இந்த முண்டெல்லாம் அப்போ கம்முன்னு தானே இருந்தது. சிபிஐ விசாரணை கேட்டிருக்கணும்ல, எவனுமே கேட்கல. சரி ஃபைன்,
இப்போது நடந்து போச்சு. வந்து ஒரு பெரிய உயரிய இப்போ ஆனந்தன் அவர்கள் வழக்கு போட்டார், பொற்கொடி அவர்களும் வழக்கு போட்டாங்க. வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி கீனஸ் ஆம்ஸ்ட்ராங் அதில் பெட்டிஷனரு எல்லாம் போட்டாங்க. சிபிஐக்கு வேல்முருகன் உத்தரவிட்டார். சார்ஜ் ஷீட்லாம் போட்டே வெய்யா நீ வச்சுக்க, அதெல்லாம் வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ஏப்பா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் அதை வந்து இது பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணாதீங்க, சிபிஐ தனியாக விசாரணை ஆரம்பிங்க, அக்யூஸ்டுனா எல்லாம் ஒன்றா தானே இருப்பான் அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் நீதியரசர் போட்டார் சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். போய் நல்ல காஸ்ட்லியான அட்வொகேட் வச்சு வேணாம் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து பண்ணி 1000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டோம். அந்த அக்யூஸ்ட் எங்கடா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த அக்யூஸ்ட் மேலே கூட எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏற்கனவே இருக்கிற அக்யூஸ்டுகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்க, அவங்க மகன்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மகன் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறார் சிபிஐ விசாரணை வேணும்னு. சார் பாதிக்கப்பட்டவங்க கேட்கணும், என்னைய தான் குற்றவாளின்னு சொல்லிட்டேன், சிபிஐ விசாரணை குற்றவாளின்னு கேட்குறாங்க. கட்சி தலைமை கேட்குது, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே சார். ஏன் திமுக அதை தடுக்குது? ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லா தரமும் கேட்குது. இவன் தான் அக்யூஸ்டுன்றோம், இவன் தான் கொலைகாரன்னு வந்து பூச்சி வச்சுக்கிறோம், அப்புறம் இவனே சிபிஐ விசாரணை கேட்குறான். என்னையா இது ஒரே குழப்பமாகுது. சரி சிபிஐ விசாரணை கொடுத்துருவோம்மா அப்படின்லாம் யோசிக்கணும். ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை? திருமாவளவன் சொன்னார்ல, இல்லை ஸ்டேட் போலீஸ் நல்லா தான் விசாரணை பண்ணுதுன்னு. அப்போ எங்கே சார் போனா இவன்லாம் இன்றைக்கி பேசுகிறவங்க? சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை சார், வெல் ஃபைன். இப்போது சிபிஐ விசாரணை வரதுக்கு என்ன பண்ணணும்? வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, இடைக்கால தடை வச்சுக்குது. நாளைக்கே விஜய் ஒரு ஆர்டர் போட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடுகிறோம் அப்படின்ட்டா நேராக கோர்ட்டில் மயிலாட் எங்கள் கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சு, கேஸ் வித்ட்ரா பண்ணிடும். ஆமாம், சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்படி தானே? இப்போ சவுக்கு சங்கர் மீது 2வது குண்டாஸ் போட்டாங்க. இன்னும் யார் முந்தானத்தான் வந்தோம், குண்டாஸை கேன்சல் பண்ணோம், திருப்பி குண்டாஸ் போட்டாங்க. கவர்மெண்ட்டு தமிழ்நாடு என்ன சாமி எனக்கு தெரியல சாமி, இதை கேட்டு வரேன் சாமி. கேட்காமே வந்துட்டே நீ கோர்ட்டுக்கு? இல்லைங்க தூங்கின்னு இருந்தேன், ஏதோ ஃபீஸை டொக்குன்னு போட்டாங்க, கிளம்பி போனாங்க, இப்போ தான் பல்லுக்கெல்லாம் வளைக்குன்னு வந்து நிற்கிறேன் சாமி. அப்புறம் பார்த்தா ஏதோ வந்து சவுக்கு சங்கர் மேலே 2வது குண்டாஸ் போட்டாங்களாம். என்ன கருமன்னு தெரில, அந்த ஆள் வேறு ஒல்லியாக தாங்கிறான், எதுக்கு திருப்பி குண்டாஸ் போட்டாங்கன்னு தெரியல, நான் கேட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த பெரிய வழக்கறிஞர் கேட்டு இங்கே வந்து போர்டில் வந்து அதை வாபஸ் ஆகிட்டாங்க. வாங்கிட்டு சாமி கவர்மெண்ட் அதை திரும்பி பெற்று சாமி, ஏன்னா கோர்ட்டு சொல்லிச்சு நீ வந்து இதுக்கு சரியாக விளக்கம் சொல்லலை, நாங்கள் உண்மையில ஏற வேண்டியிருக்கோன்னு ஒன்று. சாமி அது வாபஸ் வாங்கிட்டாங்களாம் சாமி, இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதில்ல. அது மாதிரி நீ வந்து சொல்லு, இல்லைங்க நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம், அரசு உத்தரவிட்டுருக்குன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சுல சார். அப்படி வந்து உத்தரவிடப்பட்டால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் சார். ஒரு 2-3 கட்சியை மூடிடணும் சார், கதையே நடக்காது, மூடிடணும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கொலைகளில் உடனே இருந்திருப்பீங்க, அது எதுவும் சிபிஐ விசாரணைக்கு போகல. இது சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னு வச்சுங்க, பலரோட முகத்திரை கிழிஞ்சி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுருவாங்க. அதனால் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். இப்போ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இல்லைன்னு வச்சுங்க, அப்படியே விட்டுருவாங்களா? ஆனந்தன் அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு, அவரும் மல்லு கட்டி போராடுறாருல. அப்போ ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமாக இதுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா முதல்ல அந்த 2 அக்யூஸ்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. சார் இவ்வளோ நாளாக சாரா பிடிக்கிறதுக்கு அந்த அக்யூஸ்டை, இந்த விஜய் கூட வந்தாரா என்னமோ, அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன், யாரோ அவங்க தலைமறைவாக வந்தாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஏன் அந்த 2 பேரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் கேட்க மாட்டாரா? சரி விஜய் கேட்கல, அவருக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். நேற்று நீங்களாம் வந்தீங்கல்ல, அவருக்காக வந்து முதல கண்ணீர் வடிச்சிங்கல்ல சார். இதில் பலது வந்து கொம்பேரி முக்கன் சார், இது பாம்புங்க கூட நின்னே இதுக்கு உடனே வந்துட்டு செத்துட்டாரன்னு பார்க்க வந்தவன் பல பேர். அதில் நேற்று இவங்க போய் எப்படி விஜய்கிட்ட போய் சொல்லிடுங்க சிபிஐக்கு விடுங்கன்னா, கொல்லிக்கட்டு அவனே சொரிஞ்சு போனான் தலையில். அது நிச்சயமாக இவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சிஎம் கிட்ட போய் அதை வந்து பரிந்துரை பண்ண மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு நிறைவான தீர்ப்பு கிடைக்கும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யார் பண்ணாலும் விசாரணை தானே. ரொம்ப நாளாக கேட்டுனுங்கிறாங்க, அந்த சிபிஐ தான் கொடுத்து தான் விட்டுவோமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேனு நீதிபதிகளுக்கு ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் நிச்சயமாக உண்மை குற்றவாளி பல பேர் மாட்டிப்பான் சார். மாட்டினேன் சார், இவங்க
ஒரு ஒரு தலைவரை ஒரு பதப்பதிக்க கொண்டாடணும். ஆம்ஸ்டாங்கை கொண்டு போய் அடுத்து ஆனால் மூர்த்தி நீ தான் அடுத்தது நிறைய பேர் ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சோஷியல் மீடியாலாம் போட்டானோ. சரிப்பா பார்த்துக்கலாமான்னா அதே மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு வச்சிங்களேன். ஏற்கனவே என் மீது 2-3 முறை கொலை முயற்சி நடந்ததுன்னு நான் ஆதாரத்தோடு டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் நடக்கலை. போலீஸ் சொல்கிறாங்க நிலைமை கொஞ்சம் மோசமாகுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறேன் அப்படின்ற நிலைமை தான் சார் இன்றைக்கி இருக்குது. அதால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை என்பது சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற போது அவர் பேசிய அரசியலுங்க ஒன்றும் பெருசாக வெளியில் வந்து யாரும் அதை கொண்டு போகல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு அவர் பேசிய அரசியல் வெகுவாக இங்கே வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்த உடனே ஐயோ இப்பேற்பட்ட மனுஷனை நாம் வந்து எழுந்துட்டோமே அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறாங்க. சார் என்னவோ நல்லதோ கெட்டதா சார், இந்த சமூகத்துலேருந்து ஒரு ஆளுமை இருக்கார்ல, பல பேர் வந்து அடித்தா கூட அழுவ முடியல சார். அதில் நாளே தெரியல நாங்களாம் அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி நிற்பதே ஒரு பெரிய விடுதலை நிகழ்வு தானே அது. அந்த மாதிரி பல பேர் எங்கள் சமூகத்தில் இருந்தாங்க சார். பல பேரை வந்து இந்த அரசாங்கம் கொண்டது, கட்சிகள் கொண்டது, அப்படி கொல்லப்பட்டவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அதால் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம். உத்தரவிடலைனாலும் உத்தரவை எப்படியும் வாங்கிடுவாங்க. ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே வந்து இப்போது திருமாவளவன் அவர்கள் திமுக அவருமே கை கழுவி விட்டாரா என்ன? ஏன்னா அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வந்து திமுகலேருந்து வெளியே வரல, நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் இப்போ திமுகவோட தலைமையே சொல்லிருச்சு நான் வந்து திமுக விட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. எதை வச்சு சார் அந்த அளவுக்கு முடிவெடுத்தேன்? சார் இப்போ நான் தான் சார் சொல்லணும். நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நான்வெஜ் சாப்பிட்றேன்னா, எனக்கு வெஜ்ஜு பிடிக்குமா நான்வெஜ் போனால் யார் சார் சொல்லணும்? நான் தான். இந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. அவன் தான் சார் முடிவு பண்ணணும். நீங்கள் இல்லை அவர் மூர்த்தி அண்ணன் வந்து வெஜ்ஜு சாப்பிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எனக்கு வெக்கமா இல்லை? ஏன்னா நான் திங்கிறத நான் முடிவு பண்ணுற உரிமை கூட எனக்கு இல்லை. அவ்வளவு நான் அடிமையாக உங்கள்கிட்ட இருந்தேன். அதால் ஒரு நம்ம வந்து அதை விட்டு போனோன்னு சொன்னால் அவர் கோச்சிப்பார், அவராச்சு போ அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுன்றது தான் சார் இதுக்கு அர்த்தம். இன்னமும் உங்களுக்கு அந்த திமுக பாசம் இருக்க தானே செய்யும். இருக்குது. ஏன்னா உங்கள் பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதால் நேரடியாக இப்போ இந்த துப்புக்கட்டை வைக்கோலாம் வந்து பேசுகிறாங்கல்ல, துப்புக்கட்டைன்னு சொல்லிட்டோம், தூயவான் வைக்கோ பார்த்தா ஒரு பெரிய இந்த சிலம்பம் கம்பில் அதை வச்சு தாவக வாசல் அப்படி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டு வச்சுருக்காரு. எங்கன்னா தாண்டா வரணும். இப்படி தான் சொன்னீங்க. அந்த உண்மையாலுமே அதில் அவரை பாராட்டலாம் சார். எந்த கட்சிக்கு போகிறாரோ என்னை தாண்டி தான் அந்த கட்சியை தோணுன்னு சொல்கிறார். கரெக்டு தான் சார். என்னை தாண்டி தான் எவனா அதை கெடுக்கணும், அப்படிதான் சார் அதுக்கு அர்த்தம். கட்சியை கெடுத்து விடுறதுக்கு. ஆமாம், என்னை தாண்டி தானே இவன் கதையை எவனா முடிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த சிலம்பம் கொம்பை வச்சு நிற்கிறாரு. அப்படி தான் போனாங்க விஜயகாந்த் கிட்ட போனாங்க. ராசா டேய் நீ மகராசன்டா அப்படின்னு பாவம் அவருக்கு எடுத்து விட்டானுவா. திமுகவை போட்டியா நீ தான் என் உயிர் உள்ள வரைக்கும் நான் வந்து உன் பிள்ளைய விட மாட்டேன், உன் பேரன் விட மாட்டேன், உன் பேத்தியை விட மாட்டேன், அதை விட மாட்டேன், இதை விட மாட்டேன்னா இன்றைக்கி கழுவி ஊற்றி அப்படி பேசினுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நான் கூட நினச்சேன். எல்லோரும் சொன்னாங்க வந்து தாவேக்கா வந்து இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் அசங்க முடியாதுன்னு பொதுவாக எல்லோரும் பேசுனாங்கல்ல. அந்த கவலையே நமக்கு வேண்டாம். வைக்கோ போயிட்டாரு, வைக்கோ தம்பி சின்ன வைக்கோ திரும்ப போயிட்டாரு. இவங்க பார்த்துப்பாங்க. விஜய் ஜோலி முடிக்கிறதுக்கு இவங்க போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு செட்டு போகுது இல்லை, அதிமுக விஜயபாஸ்கர் போதும்ல சார். ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க இந்த சும்மா ஒரு 500 டிக்கெட்டை வாங்கி ஒரு 700 800 1000 ரூபாய்க்கு பிளாக்கில் டிக்கெட் எடுத்துக்கினா அப்படி சுற்றி இருக்குதுன்னு ஜாலியாக பொழுது கழிச்சிருந்தவங்க தானே. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது இங்கே திருடலாமா அங்கே எடுக்கலாமான்னு ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க போனாங்கன்னு வச்சுங்க, ஒன்றும் என்ன 500 ரூபாய்க்கு இன்றைக்கி கேட்டுன்னு இருப்பேன். ஒரு பொதுக்கூட்டம் விஜய்க்கு ஒரு 100 அடியில் ஒரு கட் அவுட் வைக்கணும், காசு இல்லைல்ல. இந்த பாரு அந்த கல்குவாரி பாரு, அவனை பாரு இவனை பாரு, போ நம்மளாம் ஆளுங்கட்சி. அப்போது இந்தா என்ன பழைய சட்டை, இந்த புதுசாக ஒரு 4 சட்டை வாங்கிக்க, நல்ல பேண்ட்டு, என்ன தலைவர் கலர்லேயே பேண்ட்டு, என்ன சைஸு, நான் 36ண்ணே, ஒரு 10 பேண்ட் எடுத்து கொடுத்து அவனை ஆளாக்கணுன்னே என்ன நினைப்பான், அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அண்ணன் விஜயபாஸ்கர் பின்னாடி போய் நிற்கணும் அப்படி தான் நினைப்பான். ஆமாம். அப்போது இந்த மாதிரி ஒரு செட்டை இவங்க உள்ளே பூந்து வளர்த்து கட்சை இவங்க கண்ட்ரோலில் ஆளுங்களை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். விஜய்னு ஆரம்பத்திலிருந்து உழைச்சான்ல. ஆமாம் சார். ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் இவனுங்க எங்கேயோ பொறுக்கி தின்னுந்தானுவோ, அப்புறம் இங்கே வந்துட்டானுவா,
அவனுக்கு போய் நம்ம நிற்கிறதா தெரியல, அவன் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு அப்படின்னு நின்னான்னு வச்சிங்க. அப்போது அங்கே நிற்கிறவங்களுக்கும் புதுசாக போனவங்க பின்னாடி நிற்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருமா வராது? நிச்சயமாக சார். அதால் அது தானே அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க சார். நம்ம ஒன்றுமே கவலைப்படுவாங்க. உண்மையிலே விஜய் வந்து ஒரு நல்ல ஆட்சியை தந்து ஒரு 5 வருஷம் எப்படியாவது இதை ஓட்டிடணும்னு நினச்சா கூட தலை நாங்கள் பார்த்துக்கிறோம் தலை அதை அப்படின்னு இன்றைக்கி ஒரு செட்டு போயிடுச்சு இல்லை. இப்போ இன்றைக்கு கூட 2-3 விளம்பரம் பார்த்தேன். ஏதோ டிவிக்கு வாஷிங் சோப்போ ஏதோ டிட்டர்ஜென்ட் ஏதோ வந்துக்கிறாம வாஷிங் மிஷின் லிக்யூடா டக்குன்னு இப்படி கரையை போடுறாங்க, அந்த டிவிக்கு இதை பிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சங்கடம் இப்போ வந்துருக்குது. எல்லா திட்டு பயிலையும் கூப்பிட்டு அதுக்கு நாங்கள் அதுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே, இல்லை இதுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி மக்கள் வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த நிலையில் எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் லாபம். இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு இது தெரியுதுன்னா ஒன்று ஒன்றுமா கூட ஓடிங்கன்னா நான் விஜய் என்னன்னு ஓடுற வைக்கோக்கும் திரும்ப அவங்க இது தெரியாதா? அதால் இது எப்போ வேணாலும் கவுந்துடும், இது எப்போ வேணாலும் எரிஞ்சிடும், எரியறதுக்குள்ளே பிடுங்குற வரைக்கும் லாபம் அப்படின்னு இந்த பக்கம் பிடுங்குறதா, துணை முதல்வர் பிடுங்குறதா, இந்த பக்கம் வாரியத்தை பிடுங்குறதா, எதை பிடுங்குறதுன்னு தெரியாமல் இவங்க இன்றைக்கி அலையிறாங்கன்னு தான் நானும் பார்க்குறேன். ஓகே சார். சரி, இதில் வந்து திருமாவளவன் ஆகட்டும், ஐயமேலம் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து திமுகலேருந்து வெளியே வந்தால் கூட வந்து திமுக ஏதாவது விமர்சனம், ஏன் ஆர்எஸ் அவர்களும் ரொம்ப ஒஸ்ட்டாக விமர்சனம் பண்ணார் சார். அப்போ விமர்சனம் பண்ணால் கூட கண்டனம் தெரிவிச்சுட்டு விட்டாங்க. ஆனால் வைகோ அவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து கரப்ஷன், கமிஷன், கட்டிங்கு எல்லாமே பண்ணுறது தான் திமுக அப்படின்ட்டு. எப்படி சார் போன வருஷம் இப்படி, இந்த வருஷம் இப்படி? அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. போன வருஷம் நான் கூட்டணியில் இருந்தேன், அதனால் என்னால் சொல்ல முடியும். இந்த வருஷம் நான் கூட்டணியில் இல்லை. எப்படி சார் இந்த அளவுக்கு ஒரு பச்சோந்தி விட ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது? பச்சோந்தி கோச்சிக்கு போகுது, அது எதனா டெப்பர்மேஷன் போட்டுரு போகுது. நான் இந்த மாதிரி மாறி போனேன்னா ஏதோ என்னோடய இயற்கை சூழல், எனக்கு வந்து மனுஷன்லாம் 6 அறிவு, நாங்கள்லாம் மிருகங்கள் அதெல்லாம் 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு ஆள் அப்படி பண்ணுறான்னா எங்களை ஏன் அசிங்கப்படுத்தினா அது எதனா கோச்சிக்கு போகுது சார். வைக்கோ ஏன் பிபி சரி இவ்வளோ கரப்ஷனு இதெல்லாம் இருந்தது, அப்போ உனக்கு என்ன என் கூட கனெக்ஷனு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட உடனே கூட்டணியில் இருந்ததால் நான் பேச முடியுமா? ஏன் பேசாத அளவுக்கு உன் வாயில் எதை வைத்தார்கள், எத்தனை கட்டுகளை வைத்தார்கள்? அதாவது ஒரு நாகரிகம் கருதி சரி நான் பேசலைன்னா கூட பரவாயில்ல, கூட்டணியில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, ஆட்சி எப்படி சிறப்பாக இருக்கா, எப்படி இருக்குது, சிறப்பாகத்தானே இருக்கிறது, நான் கூட்டணியில் இருப்பதால் அப்படி தானே சொல்லணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்ல. நான் சொன்னது கரெக்டாக போச்சா? வைகோ ஒட்டுது ஃபஸ்ட்டு அண்ணன், அடுத்து தம்பி, திரும்பவும் ஒரு வைகோ தான். இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் சார். இவங்க சார் வைகோ வந்து வெண்டிலேட்டரில் இருந்தார் சார், செத்து போயிட்டார் அவர். அவரை விஜய் கூட்டு போய் வெண்டிலேட்டரில் வச்சுருக்காரு. வெண்டிலேட்டரில் பிடுங்கன்னா திரும்பவும் செத்தாலும் சொந்த சின்னன்னாங்கல்ல, அந்த டைலாக் வந்துடும். வெண்டிலேட்டரில் இருக்கார் விஜய் என்ற வெண்டிலேட்டரில் அவர் வச்சு சும்மா ஒரு செயற்கை சுவாசமாக ஒரு கம்ப சுற்றிக்கின்னு. முன்னாடிலாம் வைகோ கொஞ்சம் திறமையாக பேசிடுவார் சார். இப்போ டென்ஷன் ஆகி எல்லாத்தையாவது பேசி விட்டுறாரு பாருங்கள். வந்து 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணு, நிற்க வை, எங்கள் சின்னத்தில் நிற்க வச்சு நானே வந்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். போட்டு கொடுத்துட்டாரு சார். அதை வச்சு தான் திமுக காரங்க பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, கொத்தா பேசியிருக்காங்க. அப்புறம் இல்லை நானாக சொன்னேன், ஒபாமா ரேஞ்சுக்கு நீ பேசுகிற, நீ இதுக்கு மேலேயும் பேசியிருப்ப, எங்களுக்கு தெரியும். நீ கருணாநிதி அவர்களே என்னென்ன பேசினேன், ஸ்டாலின் என்னென்ன பேசினேன், அதே ஸ்டாலின் கிட்ட போய் கோப்பாக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாடே அப்படின்னு சொன்ன ஆள் தானே நீ. உதயநிதி வரை காப்பாற்றுவேன்னு சொன்ன ஆள் தானே நீ. இது எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த ஆள் என்னவோ எவனுக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி போய் கம்பு சுற்றுறாரு. நேற்று வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் நினைவு நாளில் அம்பேத்கர் வந்து படத்தை நான் தான் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வைக்க சொன்னேன். குறிஞ்சாங்குளத்தில் ஏதோ பண்ண சொன்னியாம, அப்போ அது என்ன, இந்த 4 பேர் குறிஞ்சாங்குளத்தில் கோயில் கட்டினதுக்காக கொன்று ஆணர் இப்போ வாயில் வச்சாங்கல்ல, அதில் ஏதோ செய்ய சொன்னியாம சார். இவங்க மேலே தப்பு இல்லை சார், இவங்களை ஒரு ஆளாக பார்த்து கூப்பிட்றோம் பாரு, நம்ம மேலே தான் சார் தப்பு. இப்போ அதே மாதிரி விஜய் வைகோ மேலே தப்பு இல்லை, கூப்பிட்டா இருப்பார் விஜய். இவெல்லாம் இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சும் விஜய் கூப்பிட்றாருல, இல்லை விஜய் கீழே இருக்கவங்க கூப்பிட்றாங்கல்ல, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி கூப்பிட்டா கூட இப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி நாளைக்கு வந்து நெஞ்சு நிமித்தி நான் பேச முடியுமா? சூட் கேஸை எங்கே வச்ச சூட் கேஸை அப்படின்னு கேட்குற நிலைக்கு எல்லாருமே தள்ளிட்டாங்க. நேற்று பாருங்கள், விசிகா பிறந்த அந்த
விருதுகள் வழங்கும் விழாவில் எவனாவது கேட்டோமா சூட்கேஸை பற்றி? சும்மா எல்லாத்தையும் சொல்கிறாரு சார். சூட்கேஸில் அது இருந்ததா இது இருந்ததா, நான் ஏன் அப்படி போனேன் இப்படி போனேன், சோஃபாவில் அப்படி போனேன் இப்படி போனேன், எல்லாம் முதல்ல சூட்கேஸ் இருந்தது. அப்போயாவது ரகசியமாக இருந்தது சார். முன்னாடி கவர் வாங்கிட்டான்னு வேணும் சார், அப்புறம் சூட்கேஸ் நானும். இப்போ சோஃபா, நமக்கு சோஃபாவில் காசு இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாதுங்க. இருந்தாலும் சத்தியமாக சோஃபாவில் ஒன்றும் இல்லையா, ஐயோ எங்கள் வீட்டு சோஃபாயா அது அப்படின்னு பிறந்த நாளையும் புலம்பு வச்சுட்டார் தெரில. அப்போது இது மிகப்பெரிய டாக்டிஸான அரசியல். நீங்கள் இவங்களாம் நினைக்கிறாங்க, இப்போ வைகோ நினைக்கிறார்ல, வெண்டிலேட்டர் நம்மளை வந்து வச்சுட்டாரு, மூச்சு துடிக்குது, பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருக்கிறதா எல்லோரும் நினைக்கிறான், நம்ம கட்சி உயிர்ப்போடு இருக்கிறதா இன்றைக்கி வந்து உலகுக்கு தெரிய வச்சிருக்கிறார் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறார்ல. என்றைக்கு வேணாலும் போட்டுன்னு அந்த 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 ப்ளக்கை பிடிக்க விட்டான்னு வச்சுங்க, ஒரு 4 தடவை புக்குன்னு அப்புறம் அதே மாதிரி தான் திருமாவளவன். இன்றைக்கி நீ இதோட நான் வந்து பரிசுத்தமானவன், நான் திருப்பி நெருப்பில் குச்சி திருப்பி திமுக கிட்ட வரேன், இல்லை அதிமுக கிட்ட வரேன், இல்லை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா கூட அதை விட அது வந்து 3 பேர் சோஃபா, இப்போ 5 சீட்டர் சோஃபா ஒன்று இருக்குது, அது குத்துறாங்க போல இல்லையா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாரையும் திறந்தாழ்த்திட்டார்ல சார். கம்யூனிஸ்ட்டுக்காரனே அசிங்கப்படுத்திட்டார்ல. இப்போ நீங்கள் திமுக எங்களுக்கு வந்து 15 கோடி கொடுத்தது 10 கோடி கொடுத்ததுன்னாங்க, அப்போ கூட பெருசாக யாரும் கம்யூனிஸ்ட்டுகளை காரி துப்பல. இன்றைக்கி வாங்கினாங்களோ இல்லையோ நம்ம பார்க்கல, ஆனால் கம்யூனிஸ்ட்டுக்காரனே வேலை போயிட்டான் அப்படின்ற அளவுக்கு டிவிக்கு ஆக்கிடுச்சு இல்லை. அதால் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிறாங்க நமக்கு வாழ்வு கொடுத்துட்டாரு, நம்ம வந்து நம்ம பட்டு போன இருந்தோம், பட்டு போனதை ஒட்டு கொடுத்து தாவக்காவோட இன்றைக்கி இலை துளிர்கிறது, சும்மா துளிர்கிற மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறாங்க, கொஞ்ச நாள் அது கருகிடும் பாருங்களேன். இதெல்லாம் இவங்க வாழ்வு நிலைக்கவே நிலைக்காது. இவங்க நிலைக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க சார். ஓகே சார். பட் ஆனால் எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஸ்டாலின் அவர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்களே சார். திடீர்னு ஏவாவுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டு ஃபாரினில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் லண்டன் கிளம்பி போயிட்டார், ஏதோ இன்ப நிதிக்கு பட்டமளிப்பு இல்லாமாமா. ஸோ இங்கே உதயநிதி ஸ்டாலின் மட்டும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுதான் சார் என்ன அவங்களோட அத்தியாயம்லாம்? இல்லை, ஒரு நாள் வந்து உள்ளூரில் பேசாமல் வெளியூரில் கூட போய் பேசுவாங்க. நீங்கள் கட்சி கூட்டணிகள்லாம் அமைக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் கட்சிக்காரங்க பேச மாட்டாங்க சார். இந்த கட்சிக்கு வேண்டியோ அந்த கட்சிக்கு வேண்டியோ வேறங்கன்னா வெளியில் பேசிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துங்க நல்லா சரியாயிடுச்சு, அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணிங்க, அப்படியே நின்ன இடத்துல ஒரு குரலி வித்தை காட்டி இப்படி போடுங்க அப்படின்னு வெளியில் இருக்கிற மாதிரி தான் சார் மூவ் பண்ணுறது. அதால் போய் சம்திங் வெளியில் கூட இது எல்லாம் காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்கு இல்லை ஏதாவது பேசுகிறதுக்கு கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுக மேலே ஒரு 6 மாதம் சரியான ரைடு விட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலையா, அப்படியே அமைதி ஆயிடுச்சு சார். ஆமாம், இப்போ திமுக மேலே ரைடு விட்றாங்க, அதெல்லாம் சரியாயிடும் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தானே அப்புறம் ஆட்சியை ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அதில் என்ன நடக்குது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் அப்புறம் இதுலேருந்து கிளம்பிடுச்சு இல்லை. இப்போ அரசு வழக்கறிஞர் போட்டதில் ஏதோ பிரச்சனைன்னு தாவேக்கா வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு போட்டு அது வந்து 120 கோடி என்னமோ பேசினுக்கிறாங்கல்ல. அப்போ எல்லாம் இப்போ அதுக்கு எதுக்கும் சரியாக போச்சு விடு அப்படின்ற மாதிரி கூட ஆகிடும் சார். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான தலையபாலம் மிக நன்றி சார்.